ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சமைச்சு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட போகிறீங்களா? நான் சாப்பிட போகிறேன், பசிக்குது. ஆனால் தொட்டுக்கு எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னு யோசித்தேன்னா, சரி வெங்காய பஜ்ஜியாவது போடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். வாங்க வெங்காய பஜ்ஜி சுடலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வெங்காய பஜ்ஜி செய்யறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிருக்கோம். உப்பு, சோடா மாவு, கடல மாவு. இதை கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பெருசு பெருசாக இருக்க வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சீரகம், பெருங்காயம் எல்லாம் போடணும். இருங்க, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாகவே செய்யலாம், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இதை கலக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு வெங்காயம் அறுத்துடலாம். ரவுண்டாக அறுத்துக்கலாம். இருங்க, அவ்வளோதான். வெங்காயம் உரிச்சாச்சு. இந்த வெங்காயம் பாருங்கள், கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்த டைம் வாங்கிட்டு வந்த வெங்காயம் பூரா இப்படி தான் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிடலாம். பாண்டில் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாண்டில் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் இதில் கொஞ்சமாக இருக்குது. இதில் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அது கடலெண்ணெய், இது ரீஃபண்ட் ஆயில். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு கலந்துக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடையில் செய்கிற மாதிரியே நம்மளால் செய்ய முடியாது. பாருங்கள், வெங்காயம் அவ்வளோ பர்ஃபெக்டாக என்னால் அறுக்க முடியல. அதனால் ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அறுத்துருக்கேன். இருங்க, எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து போட்டுடலாம். அப்புறம் இந்த கரண்டி வாங்கினேன், உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். 5 கரண்டி 200 ரூபான்னு வாங்கினேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். 5 கரண்டி. இது நல்லா இருக்குது. 200 ரூபா. நல்லா பிடியெல்லாம் நல்லா வச்சு நல்லாயிருக்கு. ஆனாலும் அவங்க ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபோட்டோவில் காமிச்சது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியாச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி ஒன்று, ஒரு தோசை கரண்டி ஒன்று. இதுவும் தோசை கரண்டி தான். இது ஜல்லி கரண்டி. இன்னொரு கரண்டி அழுக்காது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒர்த்து தானான்னு சொல்லுங்கள். 200 ரூபாய். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. அதில் ஃபோட்டோவில் இருந்தது நல்லா, இன்னும் நல்லா இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களான்னு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இது போட்டுடலாம். பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் இதாகாமல் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். தொட்டுக்கிறதுக்குனால இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. எதையாவது ஒன்று வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். அதுவும் உருளைக்கிழங்கு எதுவும் இல்லை, அதனால் வெங்காய பஜ்ஜி. எது நடந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட்டுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். அதனால் சாப்பிட்றதுக்காக எவ்வளோ வேலைனாலும் நான் செய்வேன். ஓகே, போட்டாச்சு. 10 நிமிஷத்தில் சூப்பரான வெங்காய பஜ்ஜி தயாராகிடுச்சு. வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இருங்க,
கொஞ்சம் இவ்வளோ மாவு மிச்சம் ஆயிடுச்சு, அதனால் அதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. சூப்பரான பஜ்ஜி போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் கூட ஆகலை. பார்த்திங்களா? வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான், அருமையான 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான வெங்காய பஜ்ஜி தயார். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கப்பா கொஞ்சம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?